வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓல்டு பாய் கிட்டத்தட்ட 2003 ரிலீஸ் ஆயிருந்த இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த திரைப்படத்தோட ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ யாருன்னே தெரியல, ஒருத்தன் கிட்னாப் பண்ணினா லாக்அப் மாதிரி அரெஸ்ட் மாதிரி வந்துட்டு பண்ணி வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்துட்டு ஹீரோ உரிய ரூம்குள்ள வந்துட்டு அடைஞ்சு கிடக்குறாரு. லைட்டா கதவு சந்தில வந்துட்டு ஒரு ஓட்டைக்குள்ள சாப்பாடு மட்டும் வந்துட்டு ஹீரோ போயிட்டே இருக்குது. சோ ஹீரோவும் வந்துட்டு கத்துறாரு கதறாரு. அதுக்கப்புறமேட்டு தெரிஞ்சு போச்சு இந்த வெள்ளம் இங்கதான் இவங்க வெளியே விட மாட்டான் அப்படின்ட்டு 15 வருஷம் காத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க உடம்புக்குள்ள வந்துட்டு என்னென்னமோ இன்ஜெக்ட் எல்லாம் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, புகை மாதிரி வந்து தூங்கிடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா செவுத்த வந்துட்டு குத்தி 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 சின்னதா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்லை மட்டும் பேர்த்து வெளியே எடுத்துறாரு. ஆமா, 50வது மாடியில இருந்து கீழே விழுந்தாலும் பரவாயில்ல வெளியே போயிடணும் அப்படின்ட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணு முடிச்சா இவர் வந்துட்டு வெளியே கிடக்குறாரு. என்ன நடந்ததுன்னே தெரியல. பார்த்தா அங்க லாக் பண்ணிருக்கா பாத்தீங்களா, அவனே வெளியே விட்டாடுறான். யார் இவனை தூக்குனது, யார் லாக் பண்ணது, எதுக்காக லாக் பண்ணா, ஹீரோ இதுக்கப்புறமேட்டு எப்படி அவங்க தேடி பழி வாங்க போறான் அப்படிங்கிறது இந்த படத்தோட பீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்ததை பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லைவாவும் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அழகா ஹீரோ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அந்த கேப்ல அடைஞ்சிருந்த ஒரு ஹீரோ வெளியே வந்து எவ்வளவு வந்துட்டு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பான் அப்படிங்கிறது வந்துட்டு அழகாவே பிரதிபலிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் வர சீன்ஸ் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், சோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற இன்னொரு ட்விஸ்ட் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு ரசிக்கப்படியாவும் நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் வந்து அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வில்லனோட சைடுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்குமே இருந்தபோது நான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ எதுக்காக அது பண்ணா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா இவருக்கு எப்படி லீட் கிடைக்குது. 15 வருஷமா ஒரு ஃபுட் ஒன்று சாப்பிட்டு இருப்பாரு இல்லையா, ஒவ்வொரு ஹோட்டலுக்கா போயிட்டு அதை செக் பண்றாரு. இந்த டேஸ்ட் எனக்கு தெரியும், இவன் இது யாரோ அவனுக்கு கொடுக்க சொன்னா, இது என்னடா பண்ணா அப்படின்ட்டு இவரு போயிட்டு அந்த கண்டுபிடிக்கிற ட்ரீட்மெண்ட், இவருக்கு நடக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் உன்னை வந்துட்டு 15 வருஷம் அடைச்சு வைக்க தெரிஞ்சனே, நீ வந்துட்டு ஏன் அடைச்சு வச்சான்னு தேடிட்டு இருக்கிற, ஆனா உன்னை ஏன் வெளியே விட்டு நீ கண்டுபிடிக்கணும். ஸோ வெளியே வந்துட்டு உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துற பாரு அப்படின்ட்டு இவன் வெளியே விட்டு அவனை கஷ்டப்படுத்துறதாகட்டும், இது எல்லாமே வந்து ரசிக்க முடியாம அமைஞ்சிருந்தது. நான் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா படம் வந்துட்டு டிராகாவும் போக ஆரம்பிச்சிருச்சு. அட் லாஸ்ட் கிளைமேக்ஸுமே வந்துட்டு என்னடா இப்படி முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு எண்ணமும் கொடுக்கதான் செய்யுது. இதை வந்துட்டு தவிர்க்கவே முடியல. ஸோ ஓல்டு பாய் இப்ப பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி படம் வந்துட்டு இந்த இவன் வேற மாதிரியில வந்துட்டு நடிச்ச மாதிரியா இருக்கு இல்லையா, வில்லனை தூக்கி ஹீரோ லாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா எனக்கு கொஞ்ச நாளைக்கு லாக் பண்ணி வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் வெளியே விட்டுறாரு. வில்லனோட முழு நேரமே நம்மளை தூக்கி லாக் பண்ணது எவன்டா அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாரு. அது ஒரு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படியா. அந்த சுவாரஸ்யம் இந்த படத்துல வந்துட்டு மிஸ் ஆயிருச்சோ அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமா தான் இருக்குது. நீங்க இந்த ஓல்டு பாய் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல படிச்சு பண்ணுங்க. படத்துல 2-3 அடல் காட்சிகள் இருக்கனால படத்தை வந்துட்டு தனியா பாக்குறது அப்படிங்கிறது நல்லது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆவரேஜான வருஷம் இந்த ஓல்டு பாய் கொடுத்திருந்தது. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.